ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோவை மாவட்ட மக்களினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான அவிநாசி சாலை மேம்பாலம் விரைவில் திறக்கப்பட இருக்கிற நிலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பெயர் சூட்டியிருக்கார். இந்த பாலத்தினுடைய சிறப்புகள் என்ன, ஒருவேளை இந்த மேம்பாலம் திறந்தா ஏற்படக்கூடிய நன்மைகள் தொடர்பா மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்திருக்காங்க. இந்த மேம்பாலம் பத்தி நம்ம முதல்ல விரிவா பார்க்கலாம் நேயர்களே. அதாவது கோவை மாவட்டத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியா இருக்குன்னா அது இந்த அவிநாசி சாலை. இது திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரியான பல்வேறு மாவட்டங்களோட கோவை மாநகர இணைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சாலை அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள், விமான நிலையம்னு பல்வேறு மக்களுக்கு ரொம்பவே உதவக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதனால தான் இந்த பகுதி எப்போவுமே ஒரு பரபரப்பாக காணக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. போக்குவரத்து நெரிசலை எளிமைப்படுத்தணும்னோ அங்கே மேம்பாலம் அமைக்கணும்னு தொடர்ந்து நீண்ட காலமாக அந்த பகுதி மக்களும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி இந்த கோரிக்கையை வச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் நெடுஞ்சாலைத்துறையினுடைய சிறப்பு திட்ட பிரிவால் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டமானது கிட்டத்தட்ட ஒரு 1791 கோடி ரூபாயில் ஆகஸ்ட் 2020 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. பாலம் அமைக்கிறதுக்கான முதற்கட்ட பணிகளும் தொடங்கியிருந்தாங்க. நம்ம பார்க்கும் பொழுது 2021 மே மாதம் வரைக்கும் ஒரு 5% பணிகள் நிறைவு பெற்றிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த மக்களும் இந்த பாலம் எப்போ நிறைவு பெறும், எப்போ இந்த பாலம் திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இப்ப இந்த பாலத்தினுடைய 95% பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. இந்த பாலத்தினுடைய நீளம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10.10 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப நீளமானதும் பிரம்மாண்டமாகவும் இருக்கக்கூடிய பாலம் அப்படின்னா அது நிச்சயமா இந்த பாலத்தை தான் சொல்லணும். நகரினுடைய இந்த போக்குவரத்து வளர்ச்சியில இது ஒரு மைல் கல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா அதாவது கோவை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உப்பிலிப்பாளையத்திலிருந்து சின்னியம்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோல்ட்வின்ஸ் வரைக்கும் இந்த பாலமானது நீண்டிருக்கு. இந்த சாலை குறிப்பாக சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப ஒரு போக்குவரத்து நெரிச்ச சாலை அப்படின்னும் சொல்லப்படுது. 17.25 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பிரம்மாண்டமான உயர்த்தப்பட்ட வழித்தடம் கண்டிப்பாக நகரினுடைய பரபரப்பான முக்கியமான சாலைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய நெரிசலை வெகுவாக குறைக்கும் அப்படின்னு சொல்லியோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தரப்பில் சொல்கிறாங்க. பிரதான சாலையினுடைய கட்டுமான பணிகள் பல வாரங்களுக்கு முன்னாடியே நிறைவடைஞ்சிருந்துச்சு. இப்போ சமீபத்தில் இதற்கான இந்த சாய்வு பாதைகள், அப்புறம் சாலை அடையாளங்கள், பலகை அமைக்கிறது, தெருவிளக்குகள் அமைக்கிறதுன்னு இந்த மாதிரியான இறுதியான பணிகள் எல்லாமே அங்கே நடத்திட்டு வந்தாங்க. அண்ணா சிலை, அப்புறம் பீளமேடு, விமான நிலையம் இந்த மாதிரியான முக்கியமான சந்திப்புகளில் 4 நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள் உட்பட 8 சாய்வு பாதைகளும் முதல்ல திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ அதில் 7 நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாலத்தினுடைய இன்னொரு சிறப்பாக நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, தூண்களுக்கு இடையில பசுமையை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. அதாவது பிரத்யேக மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், 200 அடி ஆழ்துளை கிணறுகள், அப்புறம் சொட்டு நீர் பாசன அமைப்பு, இது எல்லாமே இந்த பாலத்தினுடைய இன்னும் ஒரு சிறப்பாகவும் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலம் செயல்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை இன்னும் கூட நம்ம உணர்த்துவதற்கான ஒரு சூழலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இந்த மேம்பாலம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு தயாரா இருக்கு. அதே நேரத்தில் இதில் சோதனை ஓட்டம் நடைபெறலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்ற கனரக லாரிகள் எல்லாமே மேம்பாலத்தில் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதனால தனி ஓட்டம்லாம் தேவையில்லை, பாலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்றதுனால தான் சோதனை ஓட்டம் இல்லாமையே இந்த பாலத்தை இப்போ திறக்கிறதுக்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இப்போ அலங்கார பணிகள் எல்லாமே அங்கே நடந்துட்டு வருது. அடுத்த
அடுத்தபடியா எச்சரிக்கை பலகைகள், தெருவிளக்குகள், இந்த மாதிரி பல்வேறு வசதிகளை அங்க இன்னும் துரிதப்படுத்தியிருக்காங்க. உப்ரிபாளையம் சந்திப்புல ரவுண்டானா மேம்பாடு, உயர்கம்ப விளக்கு பொருத்தும் பணிகளும் இப்ப நடந்துகிட்டு வருது. இன்னும் நம்ம அடுத்து இந்த பாலம் எப்ப திறக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் என்னன்னா, அக்டோபர் 9ஆம் தேதி இந்த பாலம் திறக்க இருக்கு. இந்த பாலத்திற்கு யாரோட பெயர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய எடிசன் சொல்லப்படுற தந்தை பெரியாரினுடைய உற்ற கொள்கை தோழர், அதாவது ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை தான் இந்த பாலத்துக்கு சூட்டியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு இந்த பெயரை சூட்டினதுனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அதிகாரப்பூர்வ பதிவு செஞ்சிருக்காரு. இப்ப இந்த பாலம் பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 நாள்ல ஒருவேளை நீங்க சேலம், ஈரோடு, திருப்பூர் நகரங்கள்ல இருந்து போறீங்க அப்படின்னா, அதாவது கனரக வாகனங்களோ இல்ல தனியார் பேருந்துகள் வழியாவோ போகுது அப்படின்னா, இது நீலாம்பூர் வழியா நகருக்குள்ள நுழைய அனுமதிக்கப்படாது. அதுக்கு மாறா நீலாம்பூர்ல இருந்து எல்டி பைபாஸ் சாலை வழியாகவும் சிந்தாமணி புதூர், ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர், ராமநாதபுரம் இந்த மாதிரியான வழிகளில் நீங்க அவினாசி சாலை வழியா பயணம் செய்யலாம். இது இந்த அக்டோபர் 9ஆம் தேதி பாலம் திறக்கிற வரைக்கும் தான். சரி, இப்ப இந்த பாலம் திறப்பு தொடர்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கணும்ல. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. எந்த டிராஃபிக் இருக்காது. இனிமேல் எந்த டிராஃபிக்கும் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை அதில். ஏன்னா 14 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. இறங்கிறதுக்கு வசதி இருக்குது, ஏறுறதுக்கும் வசதி இருக்குது. எந்த ப்ராப்ளம் வராது, நல்லா இருக்கும். ஜனங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. இதில் எல்லா விஷயத்தையும் நல்லது நடக்குங்க. மேலே பெரிய வாகனங்கள்லாம் போகும், சிறு வாகனங்கள்லாம் கீழே போகும். எந்த விதமான பப்ளிக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. கம்மி ஆகிற வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறனால நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வசதி, கீழே இறங்குறதுக்கு வசதி கொடுத்துருக்காங்க, மேலே போகிறதுக்கு வசதி இருக்குது. நல்ல பார்க்கிங் வசதியும் இருக்குது. வண்டி நிறுத்துறது, பிடிக்கிறது எல்லாம் சௌகரியம் இருக்குது. அதில் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. நல்லா இருக்குது. இந்த பாலம் பொறுத்த அளவுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. டிராஃபிக் குறையும், டைம் சேவ் ஆகும். ஈரோடு, திருப்பூர் போகிறவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக போக்குவரத்து சிட்டிக்குள்ளே குறையும். மேம்பாலத்தில் போகிறவங்க, அந்த ஏர்போர்ட் போகிறவங்க போய் கீழே இறங்கிக்கிற மாதிரி ரேம்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் சிட்டிக்குள்ளே போக்குவரத்து இடங்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி அவினாசி ரோட்டில் போகும், மீறி போனால் ஏர்போர்ட் போகிறதுக்கு இங்கேருந்து எடுத்துக்கிட்டா ஒரு 3/4 மணி நேரம் டிராஃபிக் 1 ஹவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போகிற மாதிரியே நான் 40 போனாவே 10 நிமிஷத்தில் போகலாம். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இது வர்றது நல்லா. கோயம்புத்தூருக்கு நல்லா வரவேற்பான ஒரு திட்டம் தாங்க. மக்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்ப இந்த பாலம் அக்டோபர் 9ஆம் தேதி திறக்க இருக்கு. இதுதான் அதிகாரப்பூர்வ தகவலும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.